டாபிக்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த டாபிக்ஸ் வந்து நல்ல ஸ்கில்ஃபுல்லாக நிறைய சால்வ் பண்ணி அதில் expert ஆயிடுங்க. ஓகே, ஸோ we'll also be dealing with percentages in this session also. Okay, so profit and loss உள்ள போயிடலாம். ஸோ நமக்கு தெரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா என்னங்கிறது தெரியும். ஸோ லிட்டரலி தமிழ்ல வந்து ப்ராஃபிட் அப்படின்னா லாபம், லாஸ் அப்படின்னா நஷ்டம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு 80 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம், 100 ரூபாய்க்கு நம்ம அதை விற்கிறோம் அப்படின்னா நமக்கு லாபம் ஆர் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 rupees இருக்கும். அண்ட் அதே போல நம்ம 120 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா வில் ஹாவ் அ லாஸ் ஆஃப் 20 rupees. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கலாம், லாஸ் பர்சன்டேஜ் கேட்கலாம், காஸ்ட் ப்ரைஸ் கேட்கலாம், செல்லிங் ப்ரைஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டேட்டால 3 டேட்டா நமக்கு அவைலபிளா இருக்கும், ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் தான். ஒன்லி திங் இஸ் தட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் இன் அ பெட்டர் பாசிபிள் வே. ஸோ கொஸ்டினை 1க்கு 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணா மட்டும்தான் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டா கேட்குறாங்க அப்படின்றது எவிடென்ட்டா தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா வில் நெவர் அரைவ் அட் தி ஆன்சர். ஸோ அந்த ஒரு இடம் கரெக்டா ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தரா அதே லைன்ல நம்ம போறப்போ we can easily arrive at the answer. Okay, so profit and loss. So profit and lossல பேசிக்கா இருக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். ஸோ ப்ராஃபிட் வந்து அகைன் நம்ம ஒரு சில இடங்கள்ல என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கெயின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் நம்ம யூஸ்வலா பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ ப்ராஃபிட் ஆர் கெயின். ஸோ இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வில் பி ஹையர் தேன் காஸ்ட் ப்ரைஸ். நம்ம வாங்கின விலையை விட விற்கிற விலை வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்பதான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ எஃப்பி இஸ் தி செல்லிங் ப்ரைஸ் அண்ட் சிபி இஸ் தி காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்க்கான ஃபார்முலா. ஸோ நத்திங் பட் சிபி மைனஸ் எஸ்பி. ஏன் அப்படின்னா லாஸ் ஆகிறப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அதிகமா இருக்கும். எதை விட அப்படின்னா செல்லிங் ப்ரைஸை விட. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 120 rupeesக்கு ஒரு பொருளை வாங்கி அதை வந்து நம்ம ஒரு 90 rupeesக்கு விற்றுருப்போம். ஸோ அப்போ நமக்கு லாஸ் வந்து 30 rupees இருக்கும். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்பவுமே லாஸ் பொறுத்தவரை ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்சது தான். அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்டூ 100. ஸோ நத்திங் பட் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா மேல வரும், கீழே டினாமினேட்டர்ல எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் இந்த டினாமினேட்டர் வில் ஹாவ் சிபி. ஓகே, ஸோ சம்திங் லைக் டினாமினேட்டர் டி வருது, ஸோ எப்பவுமே டி அசோசியேட்டட் வித் சி அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டினாமினேட்டர்ல சிபி இருக்கும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலால. மிச்சபடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா எஸ்பி மைனஸ் சிபி அண்ட் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வில் பி யூசிங் திஸ் ஃபார்முலா இன் தி சம். ஓகே, எஸ், லெட் மீ கெட் இன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இன்கேஸ் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க, சிபிஆர் எஸ்பியில ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க, இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகே, ஸோ எஸ்பிக்கான ஃபார்முலா வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதே மாதிரி எஸ்பிக்கான ஃபார்முலா வித் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ சிபிக்கான ஃபார்முலா வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், சிபிக்கான ஃபார்முலா வித் லாஸ் பர்சன்டேஜ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஏதோ ஐயோ 4 ஃபார்முலா இருக்கேன்னா யோசிக்க வேண்டாம், ஒரே ஃபார்முலா தான், சின்ன சின்ன வேரியேஷன் தான். இது பாருங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலால எப்பவுமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிளஸ் பண்ணியிருப்போம். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னாலே பிளஸ் பண்ணியிருப்போம். லாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபார்முலால பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். அண்ட் அதே போல எஸ்பிக்கான ஃபார்முலால நியூமரேட்டர்ல பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணியிருப்போம். சிபிக்கான ஃபார்முலால டினாமினேட்டர்ல பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ.
ஸோ எஸ்பிக்கான ஃபார்முலா 100 plus p percentage by 100 into cp அண்ட் லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னா அதே மாதிரி மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் வரும். அண்ட் சிபிக்கான ஃபார்முலா 100 divided by 100 plus p percentage into sp அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் வச்சு வரப்போ மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ்னு சொல்லி போகும். ஓகே, ஸோ இந்த 4 ஃபார்முலாஸுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபர்தராக சம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஐ வில் கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 1 பாருங்க. A person buys a book for rupees 200 and sells it for rupees 225. What will be his gain percentage? Okay, so இந்த கொஸ்டின்ஸ்ல இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டீகோடிங் த கொஸ்டின், அதுதான் வந்து இம்பார்ட்டன்டான ஸ்டெப். அதை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபர்தரா நம்ம ஆன்சர் எடுக்கிறதுன்றது ரொம்ப சுலபமாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பர்சன் பைஸ் அ புக் ஃபார் rupees 200. அப்ப இந்த 200 அப்படின்றது சிபியா எஸ்பியா? சிபி. சூப்பர். 200 அப்படின்றது சிபி and sells it for 225. So 225 is evidently SP. So gain percentage என்னன்னு கேட்டிருக்காங்க. So given first எழுதிடுவோம். CP is equal to 200, SP is equal to 225, comma gain percentage or profit percentage என்ன அப்படின்றதான் question. ஓகே, இப்போ நீங்க தான் எனக்கு ஃபார்முலா சொல்ல போவீங்க. ஓகே, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா என்ன? SP minus CP by SP minus CP by CP into 100. Super. SP minus CP by CP into 100. So this is the formula. So ஒண்ணுமே இல்ல, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். SP here it is 225 minus CP is 200 divided by 200 into 100. So it is 25 by 200 into 100. Yes, super. நிறைய பேர் ஆன்சர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்க. It is 12.5 answer. Okay, so cancelling, we'll get 12.5%. Okay, so this is a very easy sum. இது நம்ம ப்ராக்டிஸ்க்காக. ஸோ இந்த அளவுக்கு ஈஸியான சம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ்ல நெட் கொஸ்டின்ஸ்ல இருக்கிறது இல்லை. அதுவும் இப்போ பர்டிகுலரா ஒரு 2-3 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். ஒரு 2019-20 வரைக்குமே கொஞ்சம் மீடியமா இருந்தது. இப்போலாம் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எஃபர்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம். ஓகே, யாராவது அந்த கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? A gold ring is a gold ring is sold for rupees 14,500 at a loss of 20%. What is the cost price of the gold ring? Yes, thank you. So a gold ring is sold for rupees 14,500. So which means இந்த 14,500 அப்படின்றது SP. Okay, at a loss of 20%. What is the cost price? So ரொம்ப எவிடென்ட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எஸ்பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14,500, கமா லாஸ்ட் பர்சன்டேஜ் இஸ் 20%. காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் காஸ்ட் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா வித் லாஸ்ட் பர்சன்டேஜ். ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 100 by 100 minus SP. into SP. எஸ், ஓகே. ஸோ நமக்கு எந்த டேட்டா வேணுமோ அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ சிபி அப்படின்றப்போ டினாமினேட்டர்ல பிளஸ் ஆர் மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கும். இன்டூ எந்த டேட்டா இல்லையோ, ஐ மீன் சாரி, எந்த டேட்டா நம்மகிட்ட வேணுமோ அது சிபியில் லெஃப்ட்ல இருக்கும். எந்த டேட்டா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களோ அது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். அதர் ஒன் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலாக்கான ஒரு சின்ன பேட்டர்ன். ஓகே, ஸோ சிபி கண்டுபிடிக்க போவோம். ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் வேல்யூஸ். ஸோ 100 minus loss is 20 here. SP is 14,500. So which is 100 divided by 80 into 14,500. So cancel பண்ணி CP ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
Yes, value of CP. Okay, I think yes, 1800 and 125. Super. So 18125. இதுதான் வந்து CP. Okay. So moving on to the next one. Okay. யாராவது ரீட் பண்ணலாமா? A woman bought eggs at rupees 30 per dozen. The selling price for 100 eggs so as to gain 12% will be in rupees dash. Okay. So a woman bought eggs at rupees 30 per dozen. Okay. So rupees 30 per dozen. She bought it. So which means இது வந்து cost price. So per dozen அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. So 1 dozen அப்படின்னா எத்தனை நம்பர்? 12. Okay. So அப்போ cost price for 12 eggs என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா rupees 30. Okay. அடுத்தது பார்ப்போம். The selling price for 100 eggs so as to gain 12% will be. Okay. So கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா SP for 100 eggs at 12% profit. ஓகே, இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சிபி ஃபார் 12 eggs வந்து rupees 13 கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஃபார் 1 egg எப்படி கண்டுபிடிக்கலாம்? 30 divided by 12. Yes, it is 30 divided by 12. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு வந்து 5 பென்ஸோட விலை வந்து 10 rupees அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பெண்ணோட விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு we just divide. ஓகே, ஸோ அதே இதுதான் கெயின் பண்றோம். 12 eggsோட ரேட் 30 rupees, 1 egg-ஓடது அப்படின்றப்போ 30 divided by 12. ஓகே, ஸோ 30 divided by 12 will be வேல்யூ என்ன வரும்? 2.5. Yes, it is 2.5. ஓகே, எஸ் 2.5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா SP for 100 eggs at 12% profit. First SP for 1 egg கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ SP for 1 egg என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ SPக்கான ஃபார்முலா வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுங்க பாபு. SPக்கான ஃபார்முலா வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 100 plus 100 plus profit percentage divided by 500. into CP. Super. So 100 plus P percentage divided by 100 into CP. So 100 plus profit percentage, here it is given 12%. So 12 divided by 100 into CP is 2.5. So which is 112 divided by 100 into 2.5. So cancel பண்ணி SP per egg எவ்வளோன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ், ஸோ ஒரு எக்கான ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 2.8 வரும். ஓகே, எஸ், ஸோ 2.8 வரும். ஸோ கேட்டிருக்கிறது SP ஃபார் 100 eggs. ஓகே, ஸோ ஒரு எக்கோட விலை 2.8 அப்படின்னா SP ஃபார் 100 eggs அப்படின்றப்போ 2.8 into 100 eggs, which is 280. So 280 is the right answer here. Okay. Yes. Moving on to the next sum. So இதுக்கப்புறம் உள்ள சம்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட சம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1 யாராவது ரீட் பண்ணலாமா? Vendor marks all his goods at 50% above the cost price and then offers a discount of 25% on the marked price. What is his profit on the sales? ஓகே, தேங்க்யூ. ஸோ எப்போவுமே இந்த
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சன்டேஜ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு எக்ஸாக்டான டேட்டா எதுவுமே கொடுக்கல, ஆனால் பர்சன்டேஜ்ல டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஐ மீன் எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி கொஸ்டின் மூவ் ஆன் ஆகுதோ, எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து 100 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, வெண்டர் மார்க்ஸ் ஆல் ஹிஸ் குட்ஸ் at 50% above the cost price and then offers a discount of 25% on the market prices. What is his profit on the sale? Okay, so கேட்டிருக்கக்கூடியது ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அது வந்து தெளிவா இருக்குது. கொடுத்துருக்கிறது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க 50% above the cost price வந்து இவர் மார்க் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விச் இஸ் நத்திங். நான் இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கிலோ வந்து ஒரு ஆப்பிள் வாங்குறேன், அதை வந்து நான் 100 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு பேக்கெட்ல போட்டு அதோட விலைய எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டுருவேன்னா 150 ருபீஸ் அப்படின்னு போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு 15 ருபீஸ் லெஸ் பண்ணி 135 ருபீஸ்க்கு நான் தரதா இது பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த மார்க்கிங் அப்படின்ற ஒரு மார்க்கிங் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இங்க பாருங்க, வெண்டர் மார்க்ஸ் ஆல் ஹிஸ் குட்ஸ் அட் 50% above the காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து தான் வந்து சம் நகருது. ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, லெட் சிபி பி 100. ஓகே, 100 தான் அசியூம் பண்ணிப்போம். இப்போ என்ன சொல்றாங்க, வெண்டர் மார்க்ஸ் ஆல் ஹிஸ் குட்ஸ் அட் 50% above the காஸ்ட் ப்ரைஸ். ஸோ வாங்கின விலையை விட 50% ஜாஸ்தியா மார்க்டு ப்ரைஸ் வந்து வைக்கிறாரு. ஸோ மார்க்டு ப்ரைஸ் இஸ் 100 plus 50% of 100. So which is 50% of 100 அப்படின்னா எவ்வளவு வேல்யூ? 50. 50. Okay, so 100 plus 50 will be 150. So இது வந்து marked price. இப்போ பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னு, and then offers a discount of 25% on the marked prices. So discount எவ்வளவு கொடுக்காங்க அப்படின்னா 25% on the marked prices. So 25 by 100 into marked price வந்து 150. Okay, so 25% on the marked prices, அதனால 25 by 100 into 150. So discount எவ்வளோ லெஸ் பண்ணியிருப்பாங்க? கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், டிஸ்கவுண்டோட வேல்யூ 37.5. 37.5. ஓகே, இப்போ மார்க்டு பிரைஸ் வந்து 150, அதாவது அதுல குறிக்கப்பட்ட விலை வந்து 150, டிஸ்கவுண்ட் 37.5. அப்ப எஸ்பி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த மார்க்டு பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் விற்கக்கூடிய விலை. ஸோ விச் இஸ் 150 minus 37.5. ஸோ என்ன வேல்யூ வரும் எஸ்பி? 113.5. அகைன் செக் பண்ணுங்க. இட் இஸ் நாட் 113, 112. ஓகே, 112.5. ஸோ இந்த 0.5 இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நம்ம அதிகமா விடக்கூடிய ஒரு இடமா மேத்ஸ். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, ஸோ 112.5 தான் வந்து எஸ்பி. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஆன் த சேல்ஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா இஸ் நத்திங் பட் எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை டினாமினேட்டர்ல எப்போ என்ன வரும்? CP. Okay, CP into 100. So SP here it is 112.5. CP we have assumed it as 100 divided by 100 into 100. So profit percentage என்ன? 12.5. Yes, it is 12.5%. Okay. So answer
ஆப்ஷன் ஏ. ஸோ கொஸ்டின் பார்க்கறதுக்கு தான் ஏதோ டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருக்கும். நம்ம டீகோட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்றத கரெக்டா எழுதிட்டோம்னா ஆன்சர் இஸ் சிம்பிள். ஓகே, I'm just moving on to the next one. Okay, so இந்த கொஸ்டின் பாருங்க, I'll read it out. What is the actual profit when the profit on selling price is 25%? இதுல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்றதை யாராவது சொல்லலாமா? ஒரு 2-3 டைம்ஸ் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யூஆர் கெஸ்ஸிங் இஸ் லைக் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஆனால் அகைன் ஆன்சர் பாருங்களேன், ஆப்ஷன்ஸும் வந்து பர்சன்டேஜ்ல தான் இருக்கு. செல்லிங் பிரைஸ் கொடுக்கறதுனால 100 எடுப்போம். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. செல்லிங் பிரைஸ்ல இருந்து 25% ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கும்போது மொத்தம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ராஃபிட் கொடுக்கல. ஆக்சுவல் ப்ராஃபிட் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் ப்ராஃபிட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா when the profit on selling price is 25%. ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்து 125 rupeesனு வச்சுப்போம். காஸ்ட் ப்ரைஸ் நம்ம வாங்கியிருக்கிறதுல வந்து 100 அப்படின்னா நமக்கு தெரியுது ப்ராஃபிட் வந்து இங்க 25 rupees அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இந்த டேட்டாவும் கொடுக்கல, இந்த டேட்டாவும் கொடுக்கல. நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா எஸ்பியை வச்சு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது 125 rupeesல 25% வந்து ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு இதுல எந்த டேட்டாவும் உருப்படியா தெரியல. அதனால வில் ஸ்டார்ட் வித் எங்க இருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதோ அதை வில் அசியூம் இட் அஸ் 100. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரைஸ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ லெட் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 25% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆன் எஸ்பி ஈக்குவல் டு 25% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் இந்த ப்ராஃபிட்டோட வேல்யூ இருக்கும் இல்லையா, அது வந்து 25% ஆஃப் எஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் எஸ்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் 25 by 100 into 100. So value will be 25. Okay. So profit அப்படின்றது yes ma'am. மேம் அகைன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம், புரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட்டோட வேல்யூவை செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து பர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எஸ்பி வந்து 100 rupeesனு வச்சு, ஸோ சிபி வந்து 80 rupeesனு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவல் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 20 rupeesனு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை இப்போ வந்து என்ன எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்பி. ஸோ எஸ்பியோட கம்பேர் பண்ணி பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு சொல்லுங்களேன், எஸ்பி வந்து 100, ப்ராஃபிட் வந்து 20. அப்போ இந்த எஸ்பியில ப்ராஃபிட் வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 20%. ஓகே, ஸோ 20%. இப்போ நமக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து இது மட்டும்தான். அதாவது ப்ராஃபிட் வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து 20% ஆஃப் எஸ்பி. இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த எஸ்பியோட வேல்யூ கொடுக்கல, சிபியோட வேல்யூ கொடுக்கல, ப்ராஃபிட்டோட வேல்யூவும் கொடுக்கல. ப்ராஃபிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்பியை கம்பேர் பண்ணி பர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. 100ல
நூத்துல 20% வந்து ப்ராஃபிட் பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நூத்துல 20% வந்து 20, அதுதான் வந்து ப்ராஃபிட். அததான் இந்த ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஸ்பி அசியூம் பண்ணி ப்ராஃபிட் ஆன் எஸ்பி வந்து 25% கொடுத்துருக்கிறதுனால ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இஸ் தட் கிளியர் நவ்? ஓகே ஓகே ஓகே. ஸோ இது நம்ம சம்முக்கு தேவையில்லாது இது. ஓகே, ஸோ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம் 25 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது வேணும். ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்ட 2 டேட்டா இருக்கு. ஒன்று எஸ்பி இருக்கு, அது நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இன்னொன்று ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ எஸ்பி இருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு. அப்போ மூணாவதா உள்ள டேட்டா என்னது அப்படின்னா சிபி. ஓகே, ஸோ எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின்ல எங்க டிராவல் பண்ணன்னு தெரியல அப்படின்னா அந்த பர்டிகுலர் சம் ஆர் அந்த பர்டிகுலர் டாபிக்கான ஃபார்முலா யோசிங்க. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா அப்படின்னா நமக்கு தெரியும். அதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா எஸ்பி வரும், சிபி வரும், இந்த ரெண்டும் வரும் இல்லையா? ஸோ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலால எஸ்பி சிபி இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு வரும் இல்லையா? ஸோ எஸ்பி நம்ம கிட்ட இருக்கு, ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இருக்கு. அப்ப இல்லாத டேட்டா சிபி. ஸோ இவனை கண்டுபிடிச்சா ஃபர்தரா நம்மளால இந்த சம்ல மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ சிபி கண்டுபிடிக்கும். ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு, ஸோ சிபிக்கான ஃபார்முலா வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபார்முலா ஃபார் சிபி வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ 100 divided by 100 profit percentage into SP. Yes, super. So இப்போ 100 divided by 100 plus I'm sorry, actually நமக்கு இந்த ஃபார்முலா இவ்வளோ ஃபார்முலா நமக்கு போக தேவையில்லை. 1 செகண்ட், இதை விட சிம்பிளா நம்ம இதை கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்றத தெளிவா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட என்ன இருக்குன்னா எஸ்பி இருக்கு. ஓகே, ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 100ன்னு தெரியுது, ப்ராஃபிட் வந்து 25 ரூபான்னு தெரியுது. அப்ப காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 75 rupees. 75 rupees. ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ எஸ்பி வந்து 100, ப்ராஃபிட் வந்து 25 rupees. அப்போ நான் வந்து சிபி ஐ மீன் வாங்குற விலை வந்து 75 rupees இருக்கும். ஓகே, ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் பி விச் இஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இட் இஸ் 100 minus 25 which is equal to 75. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா புதுசா எங்க வந்ததுன்னா யோசிக்க வேண்டாம், ப்ராஃபிட்கான ஃபார்முலா தான். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ இதுல இருந்து தான் வந்து இந்த இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 75 we have found out. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா இஸ் எஸ்பி மைனஸ் சிபி divided by CP into 100. So SP we have assumed it as 100. CP என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 75. 75. Okay, so 75 divided by 75 into 100. So which is 25 by 75 into 100. 33.33%. Yes, it's 33.33%. So option A is the right answer here. Okay. So இந்த சம் பார்க்குறப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூசிங்காக இருக்க பட்சத்தில் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து 100 அப்படின்னு சொல்லி அசூம் பண்ணுங்க. ஃபர்தராக என்னென்ன டேட்டா இந்த பர்டிகுலர் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறமா
எந்த டேட்டா கேட்டிருக்காங்க அப்படின்றத அரைவ் பண்றதுக்கு சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ த ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் இஸ் 33.33. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். யாராவது ஒருத்தர் இந்த கொஸ்டின் வெயிட் பண்ணலாமா? If an article is sold for rupees 178 at a loss of 11%, what would be its selling price in order to earn a profit of 11%? Thank you. So if an article is sold for rupees 178, so which means SP is 178 at a loss of 11%. So loss is equal to 11. What would be its selling price in order to earn a profit of 11%? Okay, so ஒரு ஆளு 178 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து விற்கிறாரு. அப்போ அவருக்கு 11% லாஸ் ஆகுது. இன்கேஸ் அவருக்கு 11% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு இந்த பொருளை வந்து வித்திருக்கணும்? இதுதான் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஸ்பி அட் 11% ப்ராஃபிட் என்ன, இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு டேட்டா நம்மகிட்ட இருக்கு, எஸ்பி இருக்கு, லாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. அப்போ வாட் இஸ் தி மிஸ்ஸிங் டேட்டா? சிபி. சிபி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இவன் தான், சிபி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா எஸ்பி அட் 11% ப்ராஃபிட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நவ் டெல் மீ த ஃபார்முலா ஃபார் சிபி வித் லாஸ் பர்சன்டேஜ். 100 by 100 minus 100 by 100 loss minus loss percentage into SP. into SP. Okay, so 100 divided by 100 minus loss percentage, here it is 11, into SP it is given 178. So which is 100 divided by 89 into 178. So CP ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 200. Yes, 200 rupees. Okay, so CP is equal to 200 னு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எஸ்பி அட் 11% ப்ராஃபிட். ஸோ எஸ்பிக்கான ஃபார்முலா வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 100 plus 100 100 plus profit by profit 100 percentage by 100 into CP. into CP. ஓகே, ஸோ 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ வேணும் அப்படின்னா 11%. ஸோ 11 டிவைடட் பை 100 இன்டூ சிபி நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சுப்போம் 200. ஸோ விச் இஸ் 222. எஸ், எஸ்பியோட வேல்யூ என்ன? Value of SP is 222. yes, 222. Yes, 222. Okay, so option C is the right answer. So இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா 2.50 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கன்ஃபியூசிங் ஆப்ஷன்ஸ் தான். ஒருவேளை நம்ம எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்குள்ள ஆப்ஷன் தான். ஸோ எப்பயுமே மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை ஆப்ஷன்ல வந்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா மார்க் பண்ணுங்க. ஓகே, பி கேர்ஃபுல் வித் த ஃபிகர்ஸ். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 4. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் which will involve ratio also. Okay, யாராவது ஒருத்தர் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? A trader mixes 3 varieties of refined oil costing rupees 100, rupees 40 and 60 per liter in the ratio 2:4:3 in terms of liter and sells the mixture at rupees 66 per liter. What percentage of profit does it make? Okay, fine. Does he So make? ஒரு ட்ரேடர் he mixes 3 varieties of oil and அந்த 3 வெரைட்டியும் ஒவ்வொரு காஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ ஒரு வெரைட்டி வந்து 100 ருபீஸ் உள்ளது, ஒரு வெரைட்டி வந்து 40 ருபீஸ் உள்ளது, ஒரு வெரைட்டி 60 ருபீஸ் பெர் லிட்டர் உள்ள வெரைட்டி. ஸோ அந்த மூணையும் ஒன்னா கலக்குறாரு. எந்த ரேஷியோல அப்படின்னா 2:4:3 அப்படின்ற ரேஷியோல. ஓகே, அண்ட் செல்ஸ் த மிக்சர் அட் rupees 66 பெர் லிட்டர். ஸோ அந்த மிக்சரை 66 ரூபா, ஒரு லிட்டர் 66 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வித்திருக்காரு. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் டஸ் ஹி மேக்?
ஸோ கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை கரெக்டாக நம்ம கிவன் என்னன்றதை எழுதணும். ஸோ அதுதான் இங்கே மேட்டர். ஸோ 3 வெரைட்டி, இந்த ரேஷியோ 2:4:3. ஓகே, ஸோ ரேஷியோ சம்ஸில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரேஷியோ இருந்தது அப்படின்னா there is an invisible x here. ஓகே, ஸோ இந்த x அப்படின்றது என்னது அப்படின்னா 1 part. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் ரிவைசிங். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு 8 உளுந்த வடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நான் ஏபி 2 பேருக்கு நான் பிரித்து கொடுக்கணும். நான் இப்போ வந்து இந்த 8 வடையை 1:1 அப்படின்ற ரேஷியோவை கொடுத்தேன்னா ஏக்கு எத்தனை வடை கிடைக்கும், பிக்கு எத்தனை வடை கிடைக்கும்? 4. எஸ், 4 and 4 கிடைக்கும். ஓகே, இன்கேஸ் நான் வந்து 2:1 அப்படின்ற ரேஷியோவில் கொடுத்துருந்தேன்னா ஆர் ஓகே 9 வச்சுக்கோமே. டோட்டல் நம்பர் ஆஃப் வடை வந்து 9 வச்சுப்போம். ஸோ ஏக்கும் பிக்கும் 2:1 ரேஷியோவில் கொடுத்தேன் அப்படின்னா ஏக்கு எத்தனை வடை கிடைச்சிருக்கும், பிக்கு எத்தனை கிடைச்சிருக்கும்? 6 and 3. 6 and 3. எஸ், 6 and 3. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 2:1 அப்படின்னு சொல்லி இருக்கப்போ அதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், which will give a total of 3. ஓகே, ஸோ இந்த எக்ஸ் அதாவது ஒரு பார்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் இந்த 9 டிவைடட் பை இந்த ஆட் பண்ண வேல்யூ. ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும், which is 3. எக்ஸ் அப்படின்றது ஒரு பங்கு, இந்த ரேஷியோல ஒரு பங்கினுடைய வேல்யூ 3. ஸோ அதை வச்சுதான் பிக்கு 3 வடையும் ஏக்கு வந்து 2x ஆர் வடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:4:3ன்ற ரேஷியோல மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் டோட்டல் எத்தனை லிட்டர்ஸ் அந்த மிக்சர்ல இருக்குது? 9 liters. எஸ், சூப்பர், 9 லிட்டர்ஸ். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:4:3 இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டர். அதாவது 100 ரூபாய்க்கான ஆயில 2 லிட்டர், 40 ரூபாய்க்கு உள்ள ஆயில் 4 லிட்டர், அதுக்கப்புறம் 60 ரூபாய்க்கான ஆயில் வந்து 3 லிட்டர், இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் டோட்டல் 9 லிட்டர்ஸ் உள்ள இருக்குது. அண்ட் இவர் he sells the mixture at ₹66 per liter. Okay, so we'll come back to it later. First வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிபி என்ன அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ சிபி டிட்டர்மைன் பண்றதுக்கு வரிசையா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஸோ 2 லிட்டர் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ 2 லிட்டர், அந்த 2 லிட்டர் ஓட வேல்யூ வந்து 100 rupees, அதாவது பெர் லிட்டர் 100 rupees. ஸோ 2 into 100 பிளஸ் இந்த 4 லிட்டர் இருக்கக்கூடிய ஆயில், அதுக்கு பெர் லிட்டரோட வேல்யூ வந்து 40 rupees. ஸோ 4 into 100. அண்ட் அதே போல இந்த 3 லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆயிலுடைய ரேட் வந்து 60 rupees. ஸோ 3 into 60. ஸோ இன் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 200. 4 into 40 வராதா? Yes, 4 into 40. Thank you. So 4 into 40. Okay, so 4 4s are 16. So 160 rupees here, and 3 into 60 is 180 rupees. So cost price of 9 liters. In total வந்து 9 liters. So எவ்வளோன்னு சொல்லுங்க பாப்பா, ஆட் பண்ணி. 540. Yes, it is 540. 540. Okay. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 9 லிட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பெர் லிட்டர் என்ன, 1 லிட்டர் உடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 540 divided 540 by 9. எஸ், 540 by 9. ஸோ வேல்யூ வில் பி 60. எஸ், ₹60. ஓகே, இப்போ பாருங்க, செல்ஸ் த மிக்சர் அட் ₹66 per liter. ஸோ எஸ்பி பெர் லிட்டரோட வேல்யூ வந்து ₹66. ஸோ சிபி இருக்கு, எஸ்பி இருக்கு. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ்.
ஸோ வெரி சிம்பிள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்டூ 100. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 66 மைனஸ் 60 டிவைடட் பை 60 இன்டூ 100. 10%. 10%. 10%. Okay. So option B is the right answer. Okay. So இந்த ஸ்டெப் ஒண்ணுதான் இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம், இந்த 9 லிட்டர்ஸையும் கரெக்டா கண்டுபிடிச்சு இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 540ன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா the sum is very simple. Okay. So we'll move on further. Okay. இந்த கொஸ்டின் யாராவது ரீட் பண்ணலாமா? A person incurs 10% loss by selling a watch for rupees 1800. At what price should the watch be sold to earn 10% profit? ஓகே. ஸோ ஒரு பர்சன் ஒரு வாட்சை சேல் பண்றாரு ஃபார் ருபீஸ் 1800. ஸோ எஸ்பி வந்து 1800 அண்ட் ஹி கெட்ஸ் அ லாஸ் ஆஃப் 10%. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அட் வாட் ப்ரைஸ் should the watch be sold to earn 10% profit? ஸோ இன்கேஸ் 10% ப்ராஃபிட் கிடைக்கணும்னா எவ்வளோ ரூபாய்க்கு அவரை சேல் பண்ணியிருக்கணும்? ஸோ எஸ்பி அட் 10% ப்ராஃபிட், இதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு பேட்டர்ன் தான். ஸோ எஸ்பி இருக்கு, லாஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிபி. ஸோ சிபியை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்தரா இந்த எஸ்பி அட் 10% ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்னா வந்து ஓகே. ஸோ ஃபார் டைம் கன்ஸ்ட்ரைன்ட் ஐ எம் ஸ்கிப்பிங் திஸ் சம், ஏன்னா ஆல்ரெடி இது நம்ம பண்ண பேட்டர்ன் தான். ஸோ யூ கேன் ட்ரை இட் ஆன் யோர் ஓன். ஓகே. ஸோ அகெயின் இது அதே மாதிரி சம் தான். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டர். ஓகே. ஸோ எஸ்பி இஸ் 22,000, ப்ராஃபிட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. If he desires to make a profit of 18%, what should be his selling price? So SP at 18% profit என்ன அப்படின்றத கேள்வி. Again, this is also a similar pattern. So CP கண்டுபிடிச்சிட்டு CPல இருந்து further SP at 18% profit கண்டுபிடிக்கணும். Okay. So I'm skipping this too. Okay. Now look at this sum. So இது வந்து டிஐல இருந்து வந்த ஒரு சம். ஓகே. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அண்ட் இதே பேட்டர்ன்ல இன்னொரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கான பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து ரீசெண்டா உள்ள ஒரு கொஸ்டின், அதாவது ஐ கெஸ் இட் இஸ் December 2022 கொஸ்டின். ஸோ அதுவும் இதே ஒரு பேட்டர்ன் தான். ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் டேட்டா மிஸ் ஆகும். ஸோ அதுல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒன்லி திங் இஸ் தட் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஒரு ஃபார்முலா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு. இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வந்து அந்த டிஐல கொடுக்கல, வெறுமனா டேபிளர் காலம் மட்டும் இருந்தது. ஸோ இந்த ஃபார்முலா இல்லை அப்படின்னா அதுல ஒரு சம் கூட சால்வ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஐயா இருந்தது. ஸோ அதை ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன், யூ ட்ரை ஆன் யோர் ஓன். ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஸோ இதுல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா டேட்டா டேபிள பாருங்க. ப்ராஃபிட் ஏர்ன் பை 2 கம்பெனிஸ் ஏ அண்ட் பி ஒவ்வொரு இயர்ல எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினுக்கு வரலாம். இஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த 2 companies வாஸ் rupees 9 lakh in the year 2012. ஓகே. ஸோ 2012ல ஏ அண்ட் பி ரெண்டு பேரோட எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ டோட்டலா இவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பெண்டிச்சர் இன் 2012 வந்து 9 lakhs. And the expenditure of A and B were in the ratio 2:1. So A உடைய expenditure is to B உடைய expenditure எப்படி இருக்கு அப்படின்னா 2:1 அப்படின்னு இருக்கு. ஸோ டோட்டல் வந்து 9 lakhs. அப்போ ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருந்திருக்கும் 2012ல?
எஸ் 6 அதே lakh. உளுந்தோட கணக்கு தான். 6 lakh. 6 lakhs. ஓகே, ஸோ ஏ உடையது 6 lakhs இருந்திருக்கும், பி உடையது வந்து 3 lakhs இருந்திருக்கும். ஸோ அது கூட நமக்கு தேவையில்லை, கொஸ்டின் வந்து ஏ ரிலேட்டடாக தான் இருக்கு. ஸோ இந்த ரேஷியோ 2:1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 2:1 இருந்ததுன்னா 2 + 1 3ன்னு எடுப்போம். ஸோ இந்த 3யை டோட்டல்ல இருந்து டிவைட் பண்ணோம்னா ஒரு பார்ட்டுடைய வேல்யூ கிடைக்கும், which is 3. ஓகே, ஸோ x is equal to 3. அப்போ 2x அப்படின்றப்போ 6 lakhs and b வந்து 3 lakhs. ஓகே, ஸோ now come to the question. Then what was the income of the company A in that year? ஸோ income of A என்ன அப்படின்றதான் வந்து question. ஓகே, ஸோ now come to the formula. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100. அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆல்ரெடி இந்த டேப்லர் காலம்ல இருக்குது. ஸோ 2012ல ஏயோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? 35%. எஸ், 35%. சூப்பர். ஓகே, ஸோ 35% ப்ராஃபிட். இன்கம் இதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லெட் இட் பி ஐ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ என்ன? 6 lakh. 6 lakhs. Okay, so 6 lakh divided by, again expenditure of A is 6 lakh into 100. Okay, so this is 35 அப்படின்றது value. Okay, so profit percentage வந்து 35. So now என்ன பண்ணலாம் அப்படின்னா cancel பண்ணலாம். So it is 7 5s are 35, 2 5s are 10, 0. Okay, so now என்ன பண்ணலாம் அப்படின்னா once again ஓகே, ஸோ இப்போ இங்கே கேன்சல் பண்ணலாம் 3 and 10. ஓகே, ஸோ இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸ் பார்த்தோம்னா 7 is equal to I minus 6 by 3 into 10. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ which is 21 is equal to I minus 6 into 10. ஸோ which is 21 is equal to இதை உள்ள கொண்டு போயிடலாம் 10I minus 60. ஓகே, ஸோ 10I மட்டும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த 60 இங்கே போகிறப்போ it will be plus. ஸோ 60 plus 21 will be 81. So what will be the income of A? Yes, yes, 8.1. Okay, 8.1. Okay, so it is evident என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டோட்டலாக 9 lakhsனு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து A to B ரேஷியோ வந்து 2:1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 6 lakh அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏயுடைய இன்கம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இன்கம் இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலால இன்கம் இருக்குது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 35 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை உள்ள வச்சு எக்ஸ்பெண்டிச்சருக்கான டேட்டாவையும் உள்ள கொண்டு வந்து இன்கம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் 8.1. ஆப்ஷன் B is the right answer. Okay, so I'm just moving on. Okay, so again இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்ல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து சேல் ஆச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் HD அப்படின்னு சொல்லி 2 பிராண்ட் இருக்கு. ஸோ அந்த 2 பிராண்ட் என்ன ரேஷியோல சேல் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க, இஃப் த ஷாப்கீப்பர் earned a profit of rupees 434 on each laptop sold of brand D during July, what was his total profit earned on the laptops of that brand during the same month? Okay, so கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா பாருங்க. ஸோ a total of
45,000 லேப்டாப்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. அதுல ஜூலைல பிராண்ட் டீல சேல் ஆன லேப்டாப்ஸ்ல ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் 434 rupees வந்து ஒரு ஷாப்கீப்பர் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு அப்படின்னா அவரோட டோட்டல் ப்ராஃபிட் என்ன அப்படின்றதான் வந்து கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை எழுதிப்போம். ஸோ டோட்டல் லேப்டாப்ஸ் வந்து 45,000. அதுல ஜூலை மந்த்ல மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் லேப்டாப் சேல் ஆயிருக்கு அப்படின்னா 8%. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஜூலைல சேல் ஆன லேப்டாப்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 8% ஆஃப் 45,000. ஸோ என்ன வேல்யூ வரும்? 45,000. ஓகே. ஸோ ஜூலைல சேல் ஆன லேப்டாப்ஸோட வேல்யூ 3,600. 3,600. ஓகே. ஸோ இது வந்து டோட்டலா ஜூலைல சேல் ஆனது. அண்ட் அதுல ஹெச் பிராண்ட் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, டி பிராண்ட் எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்றத இந்த ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அதுல ஜூலை மந்த்ல பார்க்கணும். ஓகே. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ், இங்கேயும் மந்த் சேஞ்ச் ஆகுது. ஸோ 7:5 H/D உடைய ரேஷியோ எப்படி இருக்குன்னா 7:5 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. அப்போ நமக்கு வந்து பிராண்ட் டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டி பிராண்ட் லேப்டாப் எத்தனை சேல் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லுங்க பார்ப்போம். 1,500. எஸ், சூப்பர். டி பிராண்ட் வந்து 1,500. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி ரேஷியோ சொன்னதுதான். ஸோ 7:5 இருக்கு. ஸோ இந்த ஒரு பார்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு 5x கண்டுபிடிக்கணும். ஸோ 1,500. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் 434 இவர் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் என்ன? ஸோ வெரி சிம்பிள். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் லேப்டாப் வந்து இவர் 434 ஏர்ன் பண்ணியிருக்காரு. இன் டோட்டல் ஜூலை மந்த்ல பிராண்ட் டி சேல் ஆனது எவ்வளோ அப்படின்னா 1,500. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா 1,500 into 434. So the value will be 6,51,000. yes, super. 6,51,000. Option D is the right answer here. Okay. Moving on to the next one. Okay, so again இதுவும் அதே பேட்டர்ன் தான். ஸோ மார்க்டு ப்ரைஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சம் பார்த்துருப்போம், வெண்டார் மார்க் ஆல்ஹிஸ் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சம்மோடைய ரெப்ளிகா தான் இது. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் ஆன் யோர் ஓன். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் சம். ஓகே. ஸோ இதுவும் ஒரு பேட்டர்ன்ல கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது தான் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ ரெண்டையுமே நம்ம சால்வ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can arrive at the answer. ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 யாராவது ரீட் பண்ணலாமா? A man sells his goods at 10% profit. If he sells his goods at 15% profit, he gets 160 rupees more. The cost price of his goods is 4,200 rupees. Okay, so it is 4,200 rupees. Okay. So one thing is evident. Statement 1ல வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1ல காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4,200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்தரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A man sells his good at 10% profit. If he sells, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 10% ப்ராஃபிட்ல பொருட்களை வித்திருக்காரு. அடுத்தது அதே பொருட்களை 15% ப்ராஃபிட்ல அவர் வித்தாரு அப்படின்னா he gets 160 rupees more. ஸோ இந்த இடத்துல கரெக்டா டீகோட் பண்ணணும், ஆன்சர் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் SP1 வந்து 10% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. SP2 செல்லிங் ப்ரைஸ் 2 செகண்ட் டைம் செல் பண்றப்போ
15% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. he gets 160 rupees more. ஸோ இதை எப்படி எழுதலாம்? what does this mean? yes, anyone? ஓகே, ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து 10% ப்ராஃபிட்ல சேல் பண்றாரு. லெட் தட் பி ஃபர்ஸ்ட் SP1 வந்து 1000 rupeesனு வச்சுக்கோங்க. அடுத்த டைம் வந்து 15% இவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ SP2 சே வந்து ஒரு 1200 rupees கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், 10% ப்ராஃபிட்ல விற்றதை விட 15% ப்ராஃபிட்ல விற்றப்போ அவருக்கு 200 ரூபாய் அதிகமா கிடைச்சிது அப்படின்னு சொல்றேன். அப்ப இதை எப்படி எழுதலாம்? SP2 minus SP1 is equal to 200 அப்படி எழுதலாமா? இந்த ஸ்டெப் புரியுதா? is it clear? அக்கா ரிப்பீட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10% ப்ராஃபிட்ல நான் அதை வந்து ஒரு பொருளை விற்கிறேன். அப்போ வந்து 1000 rupeesக்கு விற்றுருக்கேன். செகண்ட் டைம் வந்து 15% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறேன். அப்போ வந்து 1200 rupeesக்கு விற்கிறேன். ஸோ ஐம் சேயிங் தட் நான் 10%க்கு விற்றதை விட 15%க்கு விற்கிறப்போ ஐ கெட் 200 rupees மோர் அப்படின்னு சொல்றேன். அப்போ which means SP2 minus SP1 is 200. Is it clear? Yes, sir. ஓகே, ஸோ 1000 ரூபாய்க்கு முதல் வித்துருக்கேன், அடுத்து 1200 ரூபாய்க்கு வித்துருக்கேன், எனக்கு 200 ரூபாய் அதிகமாக கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். ஸோ அதுதான் வந்து இந்த எழுதி இருக்குது. ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் என்னன்றது கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம எழுதக்கூடியது. ஸோ SP2 மைனஸ் SP1 இஸ் ஈக்குவல் டு 160 rupees. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இதுல இம்பார்ட்டண்டான ஒரு இது. அதுக்கப்புறமா ஃபர்தரா வந்து இட் வில் பி ஈஸி. ஒன்ஸ் அகேன் ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம SP1 கண்டுபிடிக்கணும். ஸோ SPக்கான ஃபார்முலா வித் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். Yes, are you people on the line? 100 plus profit percentage divided by 100 into 6. Yes. One second. So SPக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா 100 plus P% divided by 100 into CP. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு CP ஆல்ரெடி கிவன். ஓகே, 4200 கொடுத்துட்டாங்க. SP1 இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். ஸோ SP1ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றப்போ 10% ப்ராஃபிட் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் 100 plus 10 divided by 100 into CP ஓட வேல்யூ வந்து 4200. ஸோ SP1 ஓட வேல்யூ கேன்சல் பண்ணி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். Yes, value of SP1 4620. 4620. ஓகே, அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது SP2. ஸோ SP2க்கும் சேம் ஃபார்முலா தான். 100 plus ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் செகண்ட் கேஸ்ல வந்து 15%.
So 15% divided by 100 into CP same 4200. So SP2 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 4,830. Yes, 4830. Okay. So SP2 இது. இப்போ இவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூவா இருந்தது அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க 160 rupees அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ SP2 minus SP1 should be equal to 160. இப்போ அது இருக்கா இல்லையான்றத செக் பண்ணி பார்ப்போம். should be equal to 160. ஸோ இங்க பார்த்தோம்னா 4830 இருக்கு SP2 minus 4620 SP1. ஸோ இதோட வேல்யூ 160 இருக்கணும். ஸோ இதை மைனஸ் பண்ணி பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ வி கெட்? Yes, 210. Okay, so 210 which is not equal to 160. Okay, கண்டிப்பா அவருக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்கும் அப்படின்னா he gets 210 rupees more. So அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து false. Okay, so அடுத்தது come to statement 2. Okay, statement 2 பாருங்க. A man spends 80% of his earnings. His earnings increased by 25% and his expenses increased by 20%. The man's savings thus increased by 45%. Okay, so பேசிக்கான கான்செப்ட். இப்போ வந்து எனக்கு 1000 rupees என்னோட இன்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அதுல வந்து 75% நான் செலவு பண்றேன். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 75% அப்படின்னா என்னோட செலவு வந்து 750 rupees. அப்ப என்னோட சேவிங்ஸ் என்ன? சேவிங்ஸ் will be 250. yes 250. ஓகே, ஸோ இன்கம் அப்படின்றது எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ். அதுதான் வந்து பேசிக்கான ஒரு கான்செப்ட். இப்போ இந்த சம் பாருங்க. மேன் ஸ்பெண்ட் 80% ஆஃப் ஹிஸ் ஏர்னிங்ஸ். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க, அவங்களோட இன்கம் என்னன்றது தெரியாது, ஆனா 80% he is spending. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிடலாம். லெட் அந்த இன்கம் என்னன்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ இன்கம் 1 வந்து 100. எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெண்ட்ஸ் 80% ஆஃப் ஹிஸ் earnings. ஸோ 80% ஆஃப் 100 அப்படின்னா என்ன வேல்யூ? 80% ஆஃப் 100 80. 80 rupees. 80 rupees. சூப்பர். அப்போ சேவிங்ஸ் எவ்வளவா இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல? 20. 20 rupees. ஓகே, அடுத்த கேஸ் பாருங்க. ஸோ his earnings increased by 25%. ஸோ இவரோட இன்கம் வந்து 25% ஏறுது. ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து எவ்வளோ இருக்கு? 100 இருக்குது. இப்போ இன்கம் என்ன ஆகுது அப்படின்னா 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100 பிளஸ் 25% ஆஃப் இன்கம் 1. ஸோ 100 பிளஸ் 25% ஆஃப் 100 எவ்வளவு? 25. எஸ் 25. ஸோ இன்கம் 2 இஸ் 125. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்படி 25% இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. ஸோ 20% அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 80 இருந்தது, அதை விட 20% எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ 80 பிளஸ் 20% ஆஃப் expenditure 1. So it is 80 plus 20 by 100 into 80. So expenditure 2 ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பாப்போம். Yes,
96. எஸ் 96. ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The man's savings was increased by 45%. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனோட சேவிங்ஸ் வந்து 45% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, இன்கம் 125 rupees, எக்ஸ்பெண்டிச்சர் 96 rupees. அப்போ அவரோட சேவிங்ஸ் என்ன? It is 125 minus 96. So value will be 29. Okay. So savings 2 வந்து 29. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செகண்ட் கேஸ்ல உள்ள சேவிங்ஸ் வந்து 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஐ டோன்ட் நோ இஃப் யூ மைட் ஹவ் நோன் ஆர் நாட். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ இது ஆக்சுவல் ஃபார்முலாலாம் இல்லை, நம்மளோட ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். எப்பவுமே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்ற வார்த்தை இருந்தாலே, ஓகே, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்ற வார்த்தை இருந்தாலே this is the formula. So bigger value minus smaller value divided by smaller value into 100. So percentage increase kana formula bigger value minus smaller value by smaller value into 100. So இது எந்த DI லனாலும் இந்த ஃபார்முலா வந்து போடணும். இப்போ பாருங்க, savings 1 savings 2 இதுல bigger value எது அப்படின்னு பார்த்தோம்னா S1 வந்து 20, S2 வந்து 29. So 29 தான் bigger value. So 29 minus 20 divided by 20 into 100. So அப்போ percentage increase எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். So percentage increase is 45%. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் 2ல கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ்டு பை 45% அப்படின்னு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலி ரெண்டு சம்மா ஒரே சம்மா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். பட் நமக்கு அந்த கரெக்டான டேட்டாவை நம்மளால டீகோட் பண்ணி எழுத முடிஞ்சது அப்படின்னா இட் பி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். Moving on to the next sum. So 11th sum பாருங்க. A shopkeeper professes to sell his goods on cost price but uses 750 grams instead of 1 kg. So what is his gain percentage? Okay. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஷாப்கீப்பர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, he professes to sell his goods on cost price, அதாவது நான் வாங்கின விலைக்கே விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு. பட் பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா 1 kg அளவுக்கு பதிலா he uses 750 grams, அதாவது 3/4 கிலோ எடையை வந்து யூஸ் பண்றாரு. ஸோ இவரோட கெயின் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதான் வந்து கொஸ்டின். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா he professes to sell his goods on cost price. ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ லெட் சிபி ஃபார் 1 kg எவ்வளோன்னு அசியூம் பண்ணிக்கலாம்னா 100 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி சொன்னதுபடி என்னதுன்னா 1 கிலோ அரிசியை 100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவர் ப்ராமிஸ் பண்ணதுபடி எஸ்பி பெர் கேஜி வந்து 100 rupeesக்கு இவர் கொடுக்கணும். ஆனா இவர் அப்படி கொடுக்கல. இன்ஸ்டெட் வாட் ஹி டஸ் இஸ் he uses 750 grams instead of 1 kg. அப்போ CP for 1 kg வந்து 100 rupees. அப்போ CP for 750 grams which is 3/4 கிலோ ரேட் என்ன இருக்கும்? 1 கிலோ வந்து 100 rupees அப்படின்னா 3/4 கிலோ 75. 75. Yes, super. 75 rupees. Okay. So CP for 750 grams வந்து 75 rupees. பட் இவர் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு இந்த 3/4 கிலோ அரிசியை 3/4 கிலோ என்ன ப்ரோக்ராம் என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க? ஓகே, கொடுக்கல, குட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3/4 கிலோ வந்து எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு? 100.
100 ருபீஸ்க்கு விற்கிறாரு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மேஜர் மேட்டர். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், எஸ்பி மைனஸ் சிபி டிவைடட் பை சிபி இன்டூ 100. ஓகே, ஸோ எஸ்பி இஸ் 100, சிபி வந்து ஆக்சுவலி அவர் 3/4 கிலோ எவ்வளோ ரூபாய்க்கு தான் வாங்கினாருன்னா 75 ரூபாய்க்கு தான் வாங்கினாரு. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 100 minus 75 divided by 75 into 100. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட வேல்யூ என்ன? எஸ், 33.33. yes, 33.33%. Okay, so option 4 is the right answer. So கொடுத்துருக்கிறது சிபி ஃபார் 1 kgக்கு, ஐ மீன் 1 கிலோக்கான ரேட்டுக்கு வந்து நான் அதே ரேட்டுக்கு விற்கிறேன்னு சொல்றாங்க. பட் ஹி யூசஸ் அ டிஃப்ரெண்ட் மெஷர். ஒரு 3/4 கிலோக்குள்ள இதை 1 கிலோக்கான ரேட்ல வித்திருக்காரு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, இட் இஸ் 33.33%. ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் வைண்ட் அப் வித் திஸ். இன்னொரு 2 சம்ஸ் இருக்குது, அதை வந்து அடுத்து நம்ம இருக்கக்கூடிய கிளாஸஸ்ல when we get time இந்த சம்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஏதாவது சம்ஸ்ல ஏதாவது புரியாம இருந்ததா? ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? Okay, okay. So if everything is clear, we can wind up with this sum. Thank you so much for patient listening. இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Thank you so much. Thank you, ma'am. Yes, thank you. Thank you, ma'am. So English students beyond the meet, இப்போ நமக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கு. ஒரு 10 minutes டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவேன். கண்டக்ட் பண்ணோன்னு வைண்ட் அப் ஆயிடலாம். Okay, good evening. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Yes, Yes, you're on. ஓகே, தேங்க்யூ. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ கடகடன் டெஸ்ட் எழுதலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. 10 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எஸ், ஷேர் ஆகுது. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண உடனே கம்ப்ளீட்டட் மட்டும் உங்களுக்கு வாய்ஸ் ஆன் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ எவ்ரி ஒன் மஸ்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Who famously said 3 or 4 families in a country village is the very thing to work on? Option A, Clara Reeve. Option B, Maria Edgeworth. Option C, Frances Burney. Option D, Jane Austen. Completed. Okay. Second question. In which Jane Austen novel do you find the characters Annie Elliot, Lady Russell, Louisa Musgrove, and Captain Wentworth? Option A, Emma. Option B, Mansfield Park. Option C, Persuasion. Option D, Northanger Abbey. Completed. Completed. So, 2 voices தான் கேக்குது. What about others? So எல்லாமே டெஸ்ட் எழுதிங்க தானே? Okay, third question. Which one of the following novels of Jane Austen was abandoned and finished? Option A, Northanger Abbey. Option B, Persuasion. Option C, The Watson. Option D, Emma. Completed. Completed. Okay.
Fourth question, who among this group of young male characters in Jane Austen's novel is not set to the University for Education? Option A, Tom Bertram. Option B, John Thorpe. Option C, James Morland. Option D, Henry Tilney. Completed, ka. Completed. Okay, fifth question. Which Walter Scott novel is set in France in the 15th century? Option A, Ivanhoe. Option B, Quentin Durward. Option C, Reginald. Option D, The Antiquary. Completed, ka. Completed. The sixth question, which of the following is not written by Walter Scott? Option A, Ivanhoe. Option B, Lady of the Lake. Option C, Heart of Midlothian. Option D, English Male Coach. Completed, ka. Completed. Okay. Seventh question. In The Heart of Midlothian, Walter Scott deals with real political and personal details, but notable among his characters in the depiction of option A, Queen Anne, option B, Queen Victoria, option C, Queen Caroline, option D, Queen Elizabeth. Completed, ka. Completed. Okay, eighth question. Which two writers can be described as writing historical novels? Sir Walter Scott, Charlotte Bronte, Mary Edgeworth, option 4, Jane Austen. Completed. Completed. Ninth question. The correct chronological order of the following poets: Byron, Shelley, Keats, Walter Scott, Shelley, Walter Scott, Keats, Byron, Walter Scott, Shelley, Walter Scott, Byron, Shelley, Keats. Completed. Completed, ka. Tenth question. Which of the following works did Walter Scott compile? Option A, Lay of the Last Minstrel. Option B, Marmion. Option C, Ivanhoe. Option D, The Minstrel of Scottish Border. Completed, ka. Completed. The 10th question, 11th question. Jane Austen's Pride and Prejudice most clearly shows the influence of Fielding Smollett, Richardson, option C, Smollett, option D, Stern. Completed, ka. So, எல்லாருமே 11 questions completed. Completed. Yes, Completed, complete. ka. Okay. 12. Who wrote preface to Mary Shelley's Frankenstein? Completed, ka. Completed. Which of the following is Mary Shelley's most important Gothic novel? Completed. Mysteries of Udolpho, Completed. which was published in 1794, is a novel written by Mary Shelley, Matthew Gregory Lewis, and Radcliffe Horace Walpole. Completed. Completed. 15th, which famous early feminist was Shelley's mother? Susan B. Anthony, Elizabeth Cady Anderson, Elizabeth Cady Stanton, Mary Wollstonecraft.
Completed. 16th question. Which of the following books is not authored by Nirajshi Chaudhary? Option A is Scholar Extraordinary. Option B, The Continent of Sirs, an essay on people of India. Option C, Passage to India, autobiography of an unknown Indian. Completed. 17th question. Which of these books are written by Nirajshi Chaudhary? Continent of Sirs, Principal of Upanishads, A Passage to England, or New Rulers, the autobiography of an unknown Indian. Choose the correct answer from the options given below. Completed. 18th question. Nirajshi Chaudhary's autobiography of an unknown Indian concludes with an essay on the course of Indian history, but in the penultimate chapter, Chaudhary concludes the account of events in his life. How does this narrative end? Option A, Chaudhary ties the knot with his childhood sweetheart and moves from Calcutta to Delhi. Option B, Chaudhary obtains a job in the military accounts department and gives it up because he finds it soul destroying. Option C, Chaudhary joins the editorial team of a Calcutta newspaper and is upset over the drudgery of a reporter's life. Option D, Chaudhary rushes to his ancestral village Bangram on receiving the news of the death of his uncle and recalls this past life. So, ಇದಕ್ಕೆ 20 questions previous year questions நேற்று சற்று கேட் the 3 exams கேட்ட questions தான் நான் எடுத்துருக்கேன். So try to answer. So 18th question completed. Yes, completed. Okay, 19th. From among the following, who are the Dashwood sisters in Jane Austen Sense and Sensibility? Elinor, Marianne, Mary, Amanda. Completed. Last question of the test. Fridget starts with a famous statement. It is a truth universally acknowledged that a single man in possession of a good fortune must be in want of a life. As we get to read the novel, the statement seems to be made from the point of view of option 1, surrounding families, Mrs. Bennet, Mr. Bennet, the women of Jane Austen's age and society. Completed. So 20 questions were are completed. Then completed அப்படின்னா எனக்கு thumbs up கொடுத்துங்க. Okay, shall we discuss the answers? Answer check பண்ணிட்டீங்களா? Answer discuss பண்ணலாமா? ஏதாவது question திரும்ப காமிக்கணுமா? ஒரு question repeat பண்ணணும்னா சொல்லுங்க, நான் repeat பண்றேன். Okay, fine. So answer discuss பண்ணலாம். Okay, first one ஓட answer என்னது? Who famously said 3 or 4 families in a country village? Jane Austen. Yes, Jane Austen. First one ஓட answer வந்து Jane Austen. Okay, second one. In which Jane Austen novel do you find the characters Anne Elliot, Lady Russell, Louisa Musgrove, and Captain Wentworth? Persuasion.
Is very good. Option C, Persuasion, the right answer. Which of the following novels of Jane Austen was abandoned and unfinished? The Watsons. Very good. Watson's. Watson. Yes. Watson on the unfinished work of Jane Austen. Who among this group of in male characters Jane Austen's novel? What is the answer? Henry. M.G. Tilney. M.G. Tilney. Option D. Which Walter Scott novel is set France in the 15th century? What is the answer? Option 2 akka. Quentin Dunward. Okay. Which of the following is not written by Walter Scott? The English Mail Coach. English Yes, male very good. coach. The English Mail Coach. Okay. Seventh, in the Art of Midlothian, Walter Scott deals with real political personal details. What is the answer for this question? Queen Caroline is the answer. Okay, wow. Option C. Okay, eighth. Which two writers can be described as writing historical novels? டைம் ஆயிடுச்சு நான் ரஷ்ஷப் ஆகுறேன் அந்த டாக்குமெண்ட் நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் எயிட் ஆன்சர் 1 and 3. 1 and yes 1 and 3 தான் ஆன்சர் ஓகே கரெக்ட் chronological order of the following poets. Option D akka. Option D. Yes, Walter Scott, Byron, Shelley, Keats. Option D is the ninth answer. Okay. Which of the following words did Walter Scott compile? The minstrelsy of Scottish border. Is very good. The Minstrel of Scottish border. 11th, Jane Austen, Pride and Prejudice most clearly shows the influence of. Richardson. Richardson. Very good. Richardson. Okay, 12th, who wrote Preface to Mary Shelley's Frankenstein? P.B. Shelley. P.B. Shelley. Which of the following is Mary Shelley's most important Gothic novel? Frankenstein. 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 The Mysteries of Udolpho, which was published in 1794, is a novel written by. Anne Radcliffe. Is very good. Anne Radcliffe. Which famous early feminist was Shelley's mother? Mary Wollstonecraft. Mary Wollstonecraft. 16th. Which of the following books is not authored by Neeraj Chowdhury? Passage to India. Passage to India. Is very good. 17. Which of these books were written by Neeraj Chowdhury? Answer in our room. Okay, Option 3. Answer. Okay, wow. Continent of Sirs, Passage to England, The Autobiography of an Unknown Indian. Okay, 18th. Option B. Chowdhury obtains a job in the military accounts department and gives it up because he finds it soul destroying. 18th ஒன்னுக்கு வந்து B the answer. Okay. 19th. Eleanor and Eleanor and Marianne. Is very good. Eleanor and Marianne. Okay. Now 20. B. Option B. Is very good. 1, 2, and 4 the correct answer. Option B. In our room, the surrounding families. Mrs. Bennet, the women of Jane Austen's age and society. So far, there are questions repeat பண்ணுமா? So எல்லாம் clear தானே? Yes, clear. Okay. So marks post பண்ணிடலாமா? இவ்வளவு பேர் தான் டெஸ்ட் எழுதுறீங்களா? What about others?
Okay, thank you for your patience. Thank you, Akka. Thank you. எல்லாமே டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தீங்க. இந்த கொஸ்டின்ஸ்மே கோ த்ரூ பண்ணிருங்க, ஓகேவா? ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ்ல இருந்து தான் நமக்கு டெய்லி நமக்கு ரிவிஷன் கொடுக்குறாங்க. ஸோ வைஸா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் கன்சிஸ்டன்சியா ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் மேபி 1 or 2 நம்ம ரிப்பீட்டடா பார்க்கும்போது எனக்கு பார்த்தோம்ல இந்த கொஸ்டின் அவங்க டெஸ்ட் வச்சாங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல நமக்கு வந்தாலுமே நமக்கு அந்த ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். Consistency is very important. Regular test attend பண்ணிடு. Thank you. Thank you, Akka. Thank you.